சில நேரம் சில 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 சிலவைகள் படிக்கிறது குழு குழு ஏக்கம் தோன்றது குளிர் கேட்ட பாட்டு நம்ம இடத்திற்கு நாரதர் மகாமுனிவர் வந்திருக்கின்றார். என்ன தூக்கு சுவாமி இந்த பக்கம் மேல ஒளிப்பா பூரா எத்த வச்சுக்கடி எத்த தண்டி அது உனக்கு இருக்குது ஏன் சொல்றீங்க மனசு எனக்கு மேல் சாமி இழத்தை நாடி வந்து இந்த இருந்தால் அறுவகை சுவையோடு உணவளிச்சிருப்போம் வந்திருப்பது காட்டுக்குள்ள இது ஒரிஜினல் போச்ச நீங்க வாங்கி கொடுத்துட்டா மறுவேளை வைப்பீங்க காட்டு வாசி முறைப்படுக்கு தாங்களுக்கு வாழ்த்துகிறேன் தாய் மங்களம் உண்டாகட்டும். என்ன இவ்வளவு சுருக்கமா போயிட்டீங்க? ஆமா காலம் கடந்து இருக்கட்டும். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிங்கி விடலாமா நேத்து பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிங்கி விடலாமா இந்த பொம்பளைங்க வலிங்கி விடலாமா உண்மையிலேயே ஆடி பாடி கொடுத்த வரவேற்பு என்ன ஏமா தங்கச்சி என் மனசு என்னிடமில்லை ராத்திரியில் எத்தனை தொல்லை என் மனசு என்னிடமில்லை ராத்திரியில் எத்தனை தொல்லை செண்பகமும் மல்லிகை மொட்டும் வந்து வந்து வாழ்த்தது என்னை செண்பகமும் மல்லிகை மொட்டும் வந்து வந்து வாழ்த்தது என்னை மணிமுகில் பாடும் குரல் கேட்டு வருவாயோ தனிமையில் வந்து ஒன்று கேட்டால் தருவாயா மீண்டும் மீண்டும் நீ அதை கேட்டு பாரவா மல்லிகையே தூதாக போ வரும் திங்களையே நீ சேர்த்து போ நோய் கொண்டு நான் சிறுநூலாகிறேன் ஏயாமலே மீரை போலாகிறேன் இனி தாகா மல்லிகையே தூதாக போ வரும் திங்களையே நீ சேர்த்து போ சந்திரனும் சுட்டது எங்கே சந்தனமும் போனது எங்கே சந்திரனும் சுட்டது எங்கே சந்தனமும் போனது எங்கே ஒத்தையில் நிற்கிற கண்ணாடி திரையும் பெட்டது ஒத்தையில் நிற்கிற கண்ணாடி திரையும் பெட்டது மணிக்குயில் பாடும் குரல் கேட்டு வருவாயா தனிமையில் வந்து ஒன்று கேட்டால் தருவாயா மீண்டும் மீண்டும் நீ அதை கேட்டு பாரவா மல்லிகையே தூதாக போ துள்ளி வரும் தென்றலையே நீ சேர்த்து போ நோய் கொண்டு நான் சிறுநூலாகிறேன் ஏயாமலே பிறை போலாகிறேன் ஆகாது இனி தாகாது
வந்தீர்கள்? நம்ம இடத்திற்கு நாரதர் மகாமணி நாரத மகரிஷி நம்ம இடத்துக்கா வரவேற்பு கொடுத்தீங்களா? அழைத்து வாருங்க. நானும் வரவேற்பு கொடுத்து சாமிகிட்ட ஆசீர்வாதம். வாயெல்லாம் டை படிக்குதே. சாமி ஏய் நீ அந்த தாளத்தை தான் மங்களம் உண்டா தலைவா தவ புதல்வா வருகவே. தலைவா தவ புதல்வா வருகவே. உன்னை தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே. தலைவா தவ புதல்வா வருகவே. உன்னை தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே. நிலையான புகழ் கொண்ட கலை செல்வமே. நிறைவான குணம் கொண்டு அருள் வெல்லமே. நெடுங்காலமாய் வணங்கா முடி. நெடுங்காலமாய் வணங்கா முடி. இல்லகேசனை புறக்காணவே. நீ அல்லாத யார் வேறு யார் வெல்வாரே. தலைவா தவ புதல்வா வருகவே. உன்னன் தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே. குருவின் குரல் நீயே, அறிவில் நீயே, கருணை முகில் நீயே, கந்தனி தமிழ் நீயே. குருவின் குரல் நீயே, அறிவில் மழை நீயே, கருணை முகில் நீயே, கந்தனி தமிழ் நீயே. அழகடலே நீ முடித்து அருந்தமிழ் இலக்கண பாட்டைத்து மலையின் மமதையை அழித்து வாதாபினயனை முடித்து அலைகடலேனை முடித்து அருந்தமிழ் இலக்கண பாட்டைத்து மலையின் மமதையை அழித்து வாதாபினயனை முடித்து மாணவர் புகழும் மாநிலனும் தானமும் தவமும் ஞானமும் பயன். மாணவர் புகழும் மாநிலனும் தானமும் தவமும் ஞானமும் பயன். வேதமும் ஆகமும் போதமும் சீர்தர விளக்க வைக்குந்த வரங்கள் வழங்கின உன்னை தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே. கலைவாணி மகனே, கலைஞான வடிவான கலைஞான மகரிஷியை வருக. இதுவோ கானகம். தாங்கள் எங்களது நாட்டில் இருக்கும் சமயத்தில் வந்திருப்பீர்களானால் சகலமும் போற்றும் விதத்தில் கோலாகலத்துடன் வரவேற்பு கொடுத்திருப்போம். காடு நாடி வந்த காரணத்தினால் நாங்கள் கொடுத்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு எமது நாட்டில் உள்ள அனைவரும் முடிவாழ குடிவாழ கொடிவாழ அவர்களுடன் சேர்ந்து நானும் நலமாகவும் வளமாக வாழ ஆசீர்வதிக்க வேண்டும். சுவாமி வருக. மங்களம் உண்டாகட்டும். இனிமையான கானம் பாடி இன்புற்று வரணங்கி ஆரணங்கி நீ வாழ்க, நின் குலம் வாழ்க. உப்புடன் முக வளர்ந்து உபசரித்து உன்னை பேசி உப்பிலா போலிட்டாலும் உண்ப ரீதியிலே நீயும் உடன் தோழி அனைவரும் கொடுத்த வரவேற்பு கண்டு மெத்த மகிழ்ச்சி இருந்தேன். மகிழ்ச்சி கேட்டவாறு மங்களகரமாக நீ வாழ வேண்டும். வாழ்த்துவது என் கடமை என்ற காரணத்தினாலே என்றுமே பூ போல உன் முகம் புன்னகையாக இருக்க வேண்டும் என்ற காரணம். பூ போலே ஒரு புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா. பூ போலே உன் புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா. பூ போலே ஒரு புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா. என் கண்ணே கல்லே மணியே, என் உயிரே உயிரில் ஒளியே. பூ போலே உன் புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா. பூங்காற்றிலே சிறு பூங்கொடி போல் நீ நடப்பது நாட்டியமே. பூங்காட்டிலே வரும் பூங்கொடி போல் நீ நடப்பது நாட்டியமே. மூங்கிலிலே ஒரு சங்கீதம் போல் நீ சிரிப்பது காவியமே. அன்புக்கு 100 ஆசைக்கு 100 முத்துக்கள் சூட்டி நான் காணுவேன். மாமகளே என்னை பார்மகளே என் ஒளியே. பூ போலே உன் புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா. அம்மாவென்று வருகின்ற குட்டி அது தாய்மையை கொண்டாடுது. பூங்குவென ஒரு சின்ன கோயில் தன் குழந்தைக்கு சோறுட்டுது. நெஞ்சோடு பாசம் கொண்டாடே போல் கண்ணோடு நேசம் நானாகவே. நீங்கள் நீ எனும் நாளில்
உயிரில் உயிரியே உலகையில் உலகினை கண்டேனமா மனவிலே மகவிலே மனவிலே ரெண்டு மொழி ஆவேனி வாழ்ந்திருக்கும் நாடக சொல் போதே போதே ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி என் நாடுமலை நாடென்பார் கமலதேவ மகமாலே தலைவாய் பெயர்ந்து போதே தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி தாயொடங்கி மோகினி என்பார் சுவாமி பல முன்னேறி போன பாதைகளே பின்னேறு வரணும் அந்த மாதிரி அடிப்படையில் கேட்ட கேள்விக்கு ரத்திர சுருக்கமாக பதிவு படுத்த வைக்க நன்றி காரணம் என்னென்று கொண்டாருக்கு ஓய்விண்டாம் ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்குன்னு அந்த சொல்லிட்டாங்க. மாதிரி மண்ணுடைய கூட்டு கிழங்கு நல்ல வளமுறை நாட்டில் வாழ்றீங்க அற்புதமான ஒரு உங்க பேர் என்ன வள்ளி வளபுறுதி நாடுறதுனால வள்ளின்னு பேர் வச்சிருக்காங்க ஆமாங்க சில பேர் வறட்சி இருந்தாலும் வள்ளின்னு பேர் வைக்கிறாங்க ஆமா ஏன்னா வள்ளி இருந்து அப்பயாச்சும் அந்த பேர் வச்சாவாச்சும் நல்லா இருக்கணுன்றதுக்காக அதுல நீங்க எந்த வள்ளி ஆ? நீங்க எந்த வள்ளி நான் சுந்தரவள்ளி அப்படி சொல்லுங்க. ஆ, நீங்க முருகவள்ளி நினைச்சீங்களா ஏங்க நீங்க நினைப்பீங்க நீங்க தாங்க முருகவள்ளி எப்படி சொல்றீங்க உங்க குலக்கடவுள் யாரு முருகர் தான் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க நான் காவலுக்கு வந்திருக்கேன் யாருக்காக முருகருக்காக குலக்கடவுள் முருகன் சரிங்க அவருக்காக வந்த வள்ளி ஆமா. முருகவள்ளி நிக்கிறேன் ஆத்தாடி பெரிய கண்டுபிடிக்கல அதான உண்மை சரி ரகசியம் ரகசியம் அம்பலத்துல காலைல வந்து வெளியே உங்களுடைய எதுக்கு வந்தீங்க ஏன் வந்தீங்க என்ன வர போகுது அம்பலத்துல வரத்தானே போகுது அஷ்டவள்ளி நான் பார்த்திருக்கேன் முத்துப்பள்ளி பவளவள்ளி மாணிக்கவள்ளி மரகதவள்ளி வைரவள்ளி வைடவள்ளி கோமதேகவள்ளி புஷ்பராகவள்ளி நீலவள்ளி இப்படி எத்தனை வள்ளி பார்த்துக்கலாம் சரி. அதுல அமுதவள்ளி பார்த்தே சுந்தரவள்ளி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் கர்ப்பவள்ளி பார்த்துருக்கீங்களா நீங்க அவ தேவலோகத்தில் அங்கே இருப்பாங்க தெய்வேந்திரோட எந்த மனத்துல ஏன்னா கற்பக வழியில் சொன்னா ஜெகதானுடைய அடிப்படையில் இருக்காங்க அது ஒரு விஷயம் இருக்கலாம் நமக்கு தானே தெரியும் யார் அறி எங்கே எங்கே எப்படின்னு ஏன்னா 7-14 லோகங்களுக்கு போய் வரக்கூடிய ஒரு தகுதி உண்டு காரணத்தினால ஏன்னா தகுதி என்பது சும்மா கிடைக்காது உருவாக்குறது உருவாக்குறது எப்படி உருவாக்கலாம் திறமை இருந்தா தானே உருவாக்க முடியும் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்னா அந்த திறமை இருக்கணும் தாய் என்பது தன்னம்பிக்கை கூ என்பது குறிக்கோள் தீ என்பது திட்டமிடல் 3 பாருங்க முதல்ல ஒரு செயலில் இருக்கணும் அதுக்கு நம்மளால ஜெயிக்க முடியும் தன்னம்பிக்கை வேணும் அப்படி பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு குறிக்கோள் பண்ணணும் இப்படித்தான் செய்யணும் திட்டமிட்டணும் 3 பாட்டு பாருங்க தகுதி தானா வந்துடும் ஆக மொத்தத்துல உங்க செயலை பத்தி தான் நாடு எந்த நாடு தொண்டை நாடு நிலமும் குறிஞ்சிலுளம் ஊரு சிற்றூர் தலைநகரம் மேற்பாடி தந்தை பெயர் நம்பிராஜ் தாயின் பெயர் நங்கை மோகினி பெயர் வள்ளி உடன்மனதூர் உடன் பிரவாதவர் 7 பேர் வந்திருப்பது காவலுக்கு என்ன காவல் திணைக்காவல் என்ன திணை கருந்தனை செந்தனை கருந்தனை யாருக்கு செந்தனை யார் கருந்தனை எங்களுக்கு செந்தனை செந்தில் வடி வேலனுக்கு கையில் உள்ளது கவன் அமைத்திருப்பது பரன் அடைந்திருப்பது பருவம் பருவம் என்பது சித்திரம் பாதுகாக்க பத்திரம் வருவது ஒரு சாஸ்திரம் வருவதை தவறவிட்டால் அது உபத்திரம் இந்த உபத்திரத்துக்கு காரணம் கூடாது ஏங்க அப்படி ஒரு உபத்திரம் வந்துச்சுங்க சரிங்க தலையை கொடுத்தாலும் காப்பாத்து கையில என்ன வச்சிருக்கீங்க சப்த தாள அது யார் கொடுத்தது அப்பா எதுக்காக கொடுத்தாரு தாளம் இசைப்பதற்கு தாளம் போடுறதுக்காக எவ்வளவு பெருசா வளர்ந்தா உங்க கையில ஒரு தாளத்தை கொடுத்தாங்க ஆனா வந்து 3 வயசு குழந்தை கையில ஒருத்தவங்க தாளத்தை கொடுத்தாங்க எந்த தாளம் தங்க தாளம் கொடுத்துருக்காங்க 3 வயசு பச்சை குழந்தை கையிலேயே தாளம் போட்டு பாடுச்சா அந்த பாடின குழந்தை யாரு தாளம் கொடுத்தது யார் சொல்லுங்க என்ன எகத்தாளமா எகத்தாளனே வச்சுக்கோங்க இல்லங்க ஏகதாளம்னு சொல்லுவாங்க சரிங்க அந்த ஏகதாளம் குழந்தை தானே அதான் உண்மை 3 வயது குழந்தை தாளம் கொடுத்து தங்கத்தில் நான் கேட்கிறேன் தங்கத்தாளத்து சத்தம் வருமா வராதுல்ல அப்புறம் ஆனா கொடுத்தாங்கல்ல யாரு கொடுத்தது யாரு கொடுத்தோன்றது முக்கியம் இசையால் வசமாக இதயம் ஏது அந்த இசையினுடைய ஓசை வருது இல்லையா ஆமாங்க அது தாளத்துல வரணும் சரி தாளம் தான் கணக்கு அந்த தாள கணக்குக்கு என்ன பண்ண நீங்க சொன்ன சின்ன பையன் கையில் தட்டியே பாட்டு பாடிட்டு இருந்தார் சரிங்க பச்சை குழந்தை இறைவன் திருப்புகள் இப்படி பாடி இருக்கிறானே இவன் கையிலேயே தாளம் போடுறானே அப்ப தாள கட்டத்தை கை வலிக்கும் இல்லையா அப்படி சொல்ல நீங்க சொன்ன மாதிரி தாளத்துல கொடு தங்கத்துல அப்படி தங்கத்துல கொடுக்கும்போது சும்மா கொடுக்க கிடையாது ஏன்னா தங்கத்தை குறைச்சி பார்க்கணும் தமிழை பேசி பார்க்கணும் அந்த தமிழிலே அழகாக பொறித்தான் 5 எழுத்து மந்திரத்தை நமச்சிவாய நமச்சிவாய் என்ற 5 எழுத்து மந்திரத்தை பொருத்தி கொடுத்தாரு கொடுத்தது சிவன் யார் கொடுத்தாரா யார் கொடுத்தாரு திருஞான சம்பந்தருக்கு சம்பந்த குழந்தை 3 வயசு புராணங்கள் எத்தனை புராணங்கள் எத்தனை 18 இதிகாசங்கள் எத்தனை 2 என்னென்ன இதிகாசம் ராமாயணம் மற்றொன்று மகாபாரதம் ராமாயணத்தை எழுதுறது யாரு எந்த மொழியில கேக்குறீங்க சமஸ்கிருதத்துல வடமொழியில எழுதும் வால்மீகி தமிழ்ல எழுதுனது மொழி பெயர்க்கப்பட்டது கம்பனாலே மகாபாரதம் எழுதுறது யாரு
வேதவியாசர். வேதவியாசர் மொத்தம் எத்தனை பேரு? மொத்தம் 12 பேர் இருக்காங்க. 12 வேதவியாசர்ல எத்தனாவது வேதவியாசர் மகாபாரதம் நடந்தது? அவரோட பேர் என்னங்க? கிருஷ்ணோத்பாயனர். அப்படியா? யுகங்கள் எத்தனை? யுகங்கள் 4. என்னென்ன யுகம்? கிரேதா, திரேதா, துவாபர, கலியுகம். கிரேதா யுகத்துல என்ன நடந்துச்சு? ஹரிச்சந்திர கதை. திரேதா யுகத்துல ராமாயணம். துவாபர யுகத்துல மகாபாரதம். கலியுகத்துல கந்தபுராணம். கிரேதா யுகம் எத்தனை ஆண்டு நடந்துச்சு? என்ன நீங்க நம்ம ஆசிரியை மாதிரி நான் நம்ம மாணவி மாதிரி வந்து நம்ம கணக்கு பாரு கேட்டு வந்தோம். நீங்க கேட்டீங்க உன் பேர் என்ன, நாடு எது, எதுக்காக வந்த, எதுக்காக திணை வச்சிருக்காங்க, இதெல்லாம் கேட்டீங்க. அப்புறம் வந்த ஒரு ஆளுகிட்ட நான் விவரம் கேட்க வேணாம். நான் கேட்டது விவரம், நீங்க கேக்குறது கணக்கு. அப்படியே கணக்கும் கேட்பேன், எல்லாமே கேட்பேன், எல்லாமே பேசணும்ல. கணக்கு பிள்ளை பத்தி. ஆமா, இவர் பெரிய கணக்கு பிள்ளை. பேரன் தானே, பேரன்றாதான் கேக்குறேன். வாங்க, உலக கணக்கு அதனாலதான் கேக்குறேன். பெண்ண உங்களுக்கு திரேதாயுகம் எத்தனை ஆண்டு நடந்துச்சு? 17,27,000 ஆண்டுகள். திரேதாயுகம் 12,96,000 வருடங்கள். துவாபரயுகம் 8,64,000 வருடங்கள். கலியுகம் 4,32 வருடங்கள். மொத்தம் சேர்த்து 43,20,000 வருடங்கள் கொண்டது ஒரு சதுர யுகம். ஒரு சதுரயுகம். இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது 28வது சதுரயுகம். இருக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. இந்த கணக்கு எப்படிங்க வந்துச்சு? சபாடி அது இல்ல இல்ல, இந்த கணக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன். நீங்க என்னன்னா மூச்சு விடுறீங்க, பெருமூச்சு. மூச்சு விட்டனால வந்துச்சு. எப்படி? இந்த உலகத்தை வாழக்கூடிய ஒவ்வொரு ஜீவனும் ஒரு நாளைக்கு 21,600 முறை மூச்சு விடுகிறார், சுவாசிக்கின்றார், இழுத்து உள்ள விடுறோம். இதே கணக்கு அது வந்ததுக்கு. அப்படி 21,600 80 பெருக்க கிடைப்பதுதான் 17,28,000. அது கிரேதாயத்துடைய ஆண்டு. அதே 21,600 60 பெருக்க விடை கிடைத்தால் அது 12,96,000. அதுதான் திரேதா யுகம். அதுவே 40 பெருக்குனா 8,64,000. அது துவாபர யுகம். 20 பெருக்குனா 4,32,000 கலியுகம். வந்துச்சா? பெருமூச்சு நாவடல விட்டு காட்டுனேன். ஒரு மனிதன் வந்து சராசரியாக ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு எத்தனை தடவை அப்படின்னா 21,600 தடவை. இந்த கணக்குல தானே அது கணக்கு தான். நான் கணக்கு பண்ணி மகாபாரத் கணக்கு பண்ணிட்டே இருக்கேன். என்னது கணக்கையும் நாள் கணக்கையும். சரி, இந்த மகாபாரத்தை பத்தி பேசுறீங்கல்ல? ஆமா. மகாபாரதம் எந்த யுகத்துல நடந்துச்சு? அதுதான் துவாபர யுகத்துல. யாருக்கும் போர் நடந்துச்சு? கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும். மகாபாரதம் தெரியாதவங்க யாருமே கிடையாது. மகாபாரதம் ராமாயணம் எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா இல்லையா? ராமாயணத்தை வந்து பேசணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் உட்காந்து கேட்பாரா? அப்ப அந்த சிறப்பு அந்த ராமாயணத்துக்கு இருக்கு. மகாபாரதம் எல்லாருக்குமே தெரியும். யாருக்கு நடந்துச்சு? கௌரவர்கள், பாண்டவர்கள். பாண்டவர்கள் மொத்தம் எத்தனை பேருங்க? மகாபாரதம் பாண்டவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? பாண்டவர்கள் 5 பேர். யார் யாரு? தர்மரு. உங்களுக்கு எல்லாம் அறிவு இருந்தா அப்படி பேசுவீங்களா? அறிவு அவுச்சுதுன மாதிரி பேசுறீங்களே, எப்படி? பெரிய மனுஷன் தானே நீங்க. தர்மராம்ல இவர் பெரிய தர்மர் சொல்லிட்டாரு. தர்மரா பேரு. தர்மரா பேரு. அப்புறம் வாய மூடி நிக்கிறீங்க. தர்மரா பேரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? பேர் எப்படி தப்பா சொல்லுவீங்க? அதான் பிரச்சனை. இவங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா பயமா இருக்கு எனக்கு. இப்ப நான் கேட்கிறேன், உங்க பேர் வள்ளிதானா? என் பேர் வள்ளிதான். சோத்த திங்கிற வேற சுண்ணாம்பு திங்கிற நீலாம். நீங்க சோத்த விட்டு வேற தேசத்துக்கு நான் கேட்பேன். கேட்டா நீங்க சொல்லணும். அப்படி கிடையாதுல. குடை வள்ளல்னு கர்ணனை சொல்ல முடியுமா? கர்ணன்ற பேர் கர்ணன் தான். குடை வள்ளல்னு சொல்லக்கூடாது. நீங்க இந்த சமாளிக்கிற தன்மை இருந்துச்சு என்கிட்ட அதை சாதிக்கன்னு நினைக்காதீரு. பொட்டியை நொறுக்கி விடுவேன் நானு. நீ என்ன ஆளு, என் தோளு. பேச்ச மட்டும் பேசுங்க. தப்பா சொன்னா அதை சொல்ல வேண்டியதானே? அச்ச பிள்ளை, நீங்க பாட்டுக்கு தோலை போய் தப்பா சொன்னா அதை சரியா விட சொல்லு. நிப்பாடுங்க முத. இருங்க. சபை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு. சபை நாகரிகம் தவறி நான் என்ன பேசுறேன்? என்ன ஆளு என் தோலுன்னா உங்க தோலை வச்சு என்ன பண்ண போறீங்க? உங்க தோலை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? மீன் செத்தால் கருவாடு, நீ செத்தா வெறும் கூடுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு மாட்டு தோலை வாங்குறீங்க, உங்க தோலை வாங்குவானா? எல்லாருக்குமே சாவு வரதான் போகுது. அந்த சாவை எத்தனை பேர் பேசுறாங்கன்றதான் முக்கியம். இறந்தாலும் மறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் சொல்லிருக்காங்க. அதனால இப்போதைக்கு உங்களுக்கு தோல்வி வரணும் தேவையில்லை. அதுக்கெல்லாம் நாள் இருக்கு. இவர் தோலை வச்சுதான் பொழப்பை நடத்திட்டு இருக்காரு. நீங்க என்ன ஏன் தோலை பத்தி பேசுறீங்க? நிப்பாடுங்க முதல்ல. அனுபவசாலி ஈரல் 14 அனுபவத்தை பத்தி நீங்க பேசாதீங்க. சனியை முடிச்சிருச்சுனா பொட்டு வச்சு பூ வச்சு போகாம போகாது. சனியை பொச்சு வச்சு பூ வைக்குதா? அந்த சனிக்கே கால் ஊனம் பறிச்சு தெரியுமா உனக்கு? சொல்லு பார்க்கலாம். எந்த சனிக்கு? எந்த சனின்னு உனக்கு தெரியும்? 6:45 அரையங்கால் கேட்கிறேன். சனிக்கு சனி பகவானை பார்த்துருக்கியா? நீ சனியை பிடிச்சிச்சுன்னா பூ வைக்காம பொட்டு வைக்காம போதான். பூ ஒட்டு அப்புறம் வைக்கணும். முதல் சனி நேரம் நடப்பான பார்க்கலாம். அவனே நொண்டி கால் ஊனமானவன். அந்த சனிக்கு ஏன் கால் ஊனம் சொல்லு பார்க்கலாம். பேசுவா நிக்கிற
வேகமா கேள்வி. முதல்ல ஆற்றின் அளவிருந்து ஈக அது ஒரு போட்டி வழங்க முடியுமா? ஆத்திர போட்டா அளந்து போடணும். வாதி பிரதிவாதி எதிராட்ட வந்து வார்த்தை கொடுக்கணும்ல, கொஞ்சம் யோசிக்கணும். நிக்கிறிய பேசுமா? என்ன கேட்டீங்க? என்னாச்சு? இல்ல நான் கேட்டேன் பாண்டவர்களோட பேரை சொல்லுங்கன்னு நான் சொன்னேன். தர்மர் நீங்க சொன்னீங்க. தர்மரா பேருன்னு கேட்டேன். அப்ப உண்மையான பேர் கத்துறீங்களே. சனியை முடிச்சு பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதுன்னு நான் சொன்னேன். அப்புறம் சனி கால் ஊனமா இருந்துச்சுன்னா யாரு கால் ஊனமா போனா நமக்கு என்ன? நான் கேக்குறேன் தர்மர் பேர் யுதிஷ்டர் எனக்கு தெரியாவா? யுதிஷ்டர் தானே சொல்லணும். யுதிஷ்டர் தானே சொல்லணும். சரி பாண்டவர்கள் மொத்தம் எத்தனை பேர் நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். சரி, ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு தான் பாதா. அதை கேட்டு சொல்லிட்டு இப்ப நீங்க பிரச்சனைக்கு ஏன் கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல போகல. என்ன கேட்டீங்க? முதல்ல கேள்வியை தொடுத்தது நானு. நான் கேக்குற கேள்விக்கு பதில சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேட்கணும். சொல்லுங்க. சனி ஊனமா இருந்ததை நான் கேட்பேன், நீங்க கேட்டீங்க. அப்புறம் அந்த ஊனம் சரியானது எங்கன்னு நான் கேட்பேன். இது தேவையா? வாய மூடிட்டு நில்லுங்க. கேளுமா? கேளுங்க. கேட்டா உங்களுக்கு தெரியுமா? தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஒரு வார்த்தை ஒரு கேள்வியை கேட்கணும்ன்றதுக்காக கேட்க கூடாது. நீங்க கேட்டீங்க அப்படின்னா திருப்பி நான் கேட்பேன்றத வந்து மண்டையில ஏத்திக்கிட்டு கேட்கணும். சரி நான் சொல்றேன். சனிக்கு எப்படி ஊனமாச்சு நான் சொல்றேன். அந்த ஊனம் எங்க சரியாச்சு நீங்க சொல்லுங்க. முத குற்றம் நான் கேக்குறேன். ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டாதான் அவனுக்கு மருந்து தேவை. சரி ஆமா. இருமா, ஒருத்தருக்கு காய்ச்சலோ தலைவலியோ உள்ள நோய் பிணிகள் தீர்ந்தார் உலகர் பண்டிதரை தேட. நோயே இல்லைன்னா பண்டிதரை ஏன் தேட போற? மருத்துவத்தை ஏன் போக போற? நோயை சொல்லு. வாங்கலு நீங்க போங்க. வாங்க, கேட்ட கேள்விக்கு போது பதில் சொல்லுங்க. நீங்க நோயை சொல்லுங்க, நான் வைத்து கொடுக்குறேன். ஊனமான தானே ஊனத்தை சரிப்படுத்த. நான் ஒரு கேள்வி கேட்க வரேன், கேளுங்க. பாண்டவர்கள் கௌரவர்கள் அதை பத்தி நான் ஒரு கேள்வி கேளுங்க. ஆனா நீங்க இதுக்குள்ள ஊடையில விழுந்து இப்படி உருள்றது என்னன்னு தெரியல. கேள்வி கேட்டுன்ற பயமா பத்தி பேசுறனால நான் கேட்டேன், இல்லன்னு கேட்க மாட்டேன். சனிக்கு எப்படி ஊனமாச்சு? வலது கால வெட்டினது யாரு? சனிக்கு வந்து வலது கால் இருக்காது. என்ன காரணம்? வந்து சனி மட்டும் பிடிச்சா 7.5 ஆண்டு பிடிச்சிட்டு போகாம விடாது. பொறுமையா சுத்தி வர கிரகம் எதுனா சனி மட்டும்தான். என்ன காரணம்? அவரோட கால் ஊனன்றனாலதான் பொறுமையா சுத்தி வருவார. அப்ப என்ன பண்ணாரு? ராவணன் இருக்கல, இந்த ராவனோட மனைவி மண்டோதரி ஆகப்பட்டால் மாசமா இருக்கா, பிள்ளை பிறக்க போது சுக்கராச்சாரியார்ட்ட போய் கேட்கிறாரு, என்ன மாதிரியே என் மயன் வந்து ரொம்ப அதிக வீரனா இருக்கேன்னு, இன்னொன்னு அவனுக்கு அழிவே வரக்கூடாதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. அதுக்கு என்ன பண்ணல? என்னோட மகனுக்கு அழிவே வரக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணல? யாரும் அவனை கொல்றவன் யாருமே பிறக்க கூடாதுன்னு சொல்ற. சுக்கராச்சாரியார் சொல்றாரு, அப்பா அவன் மகனுக்கு அழிவே வரக்கூடாதுன்னா எல்லா கிரகமும் 9 கிரகமும் 11வது கட்டத்துல நிக்கணுப்ப. அப்படி 11வது கட்டத்துல நீ நிக்க வச்சுட்டேன்னா ஓ மகனுக்கு அழிவே வராதுன்னு சொல்றாரு. அப்ப இவர் என்ன பண்றாரு? ராவணேஸ்வரன் எல்லா கிரகங்களையும் 9 கிரகங்களையும் ஒன்னா சேர்த்து 11வது கட்டத்துல நிக்க வைக்கிறாரு. 12வது கட்டம் எதுனா மரண கட்டம். 12வது கட்டத்துல யாருக்கு போய் என்ன சனி நிக்குதோ அவங்களுக்கு வந்து மரணம் நிகழும் சொல்வது ஐதீகம், அந்த கட்டத்தோட அந்த வழக்கு. அப்ப 11வது கட்டத்துல எல்லாரையும் நிக்க வைப்பான்னு சொல்றாரு. இவர் என்ன பண்றாரு? 11வது கட்டத்துல எல்லா கிரகங்களையும் பிடிச்சி நிக்க வச்சிடறாரு. நிக்க வச்சுட்டா இப்படிலாம் வந்து சொன்னதே சுக்கராச்சாரியார் தானேன்னு சொல்லி சுக்கராச்சாரியார் மேல எல்லா கிரகங்களும் கோவப்படுது. கோவப்பட்டா இதுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும்ல, இவங்களுக்குலாம் விடுதலை கிடைக்கணுமே. 11வது கட்டத்துல எல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து என்ன நல்லது நடக்க. அவ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சுக்கராச்சாரியாரே சொல்றாரு, அப்பா நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? ஒரு பிள்ளை உனக்கு பிறந்துச்சுன்னா, யாருக்கு? சனி பகவானுக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா அங்க ஒரு பிள்ளை பிறக்கும். யாருக்கு? ராவணேஸ்வரனுக்கு பிள்ளை பிறக்கும். அவ என்ன பண்றாங்க? சனீஸ்வரன் வந்து அவங்களோட மனைவி இங்கே இருந்தே 11வது கட்டத்துல இருந்தே கர்ப்பம் தரிக்க வச்சு குழந்தை பேர் வைக்காரு. பிறந்த குழந்தை யார் அப்படின்னா குளிகன்னு சொல்லக்கூடியவன். அவருக்கு பிறந்த நேரத்திலே ராவணேஸ்வரனுக்கு ஒரு பிள்ளை பிறகுது. யாரு? மேகநாதன் சொல்லக்கூடியவன். இவனுக்கு மேகநாதன் சொல்லி பேர் வர காரணம் என்ன அப்படின்னா, அவர் பிறந்தப்பவே எப்படி மேகம் போல மேகம் எல்லாம் ஒன்னா கூடி மழை பெஞ்சுச்சான். இன்னொன்னு இடி போல சிரிச்சான், அழுதானா. இடி போல அழுதனாலே இவனுக்கு மேகநாதன் சொல்லி பேர் வச்சாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு? அழிவே கிடையாது, இப்படி ராவணனுக்கு வந்து ஒரு பிள்ளை பிறந்துருச்சு, அழிவே கிடையாது, அழிக்கணுமே, அழிவே இல்லாம இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேவர்கள்லாம் கூடி பேசுறாங்க. அப்படி பேசும்போது தான் சனி பகவான் என்னதான் ராவணேஸ்வரம் பண்ணிடுவேன் பாப்போம் அப்படின்னு சொல்லி தன்னோட வலது கால 12வது கட்டத்துல கொண்டு போய் வச்சோடனே ராவணேஸ்வரனுக்கு என்ன ஆயிடுச்சு? ஆயுள் குறைய ஆரம்பிக்குது. அவங்க மகனுக்கு மேகநாதனுக்கு ஆயுள் குறைய ஆரம்பிக்கிறது இவனுக்கு தெரிய வருது. அப்ப என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் ஆகப்பட்ட அவரோட வலது காலத்துக்கு 12வது கட்டத்துல வைக்கிறாரு. வச்சோடனே இவன் காலை வெட்டி விட்டான்.
யாரு? ராவணேஸ்வரன் சனீஸ்வரனோட காலை வெட்டிட்டான். அப்ப காலு ஊனமானது என்ன காரணம் அப்படின்னா, ராவணேஸ்வரன் வெட்டினதுதான் வலது கால சனீஸ்வரர் பகவானுக்கு. இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். வெட்டினது யார் அப்படின்னா ராவணேஸ்வரன். இதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். இது சரியானது எங்கன்னு சொல்லுங்க. இந்த ஊனம் சரியானது எங்க? ஆகாத வேலையில பிள்ளை பிறந்தா ஆத்தாலை அப்படின்னு கொள்ளும். பஞ்சாங்கம் பார்த்தா பாப்பான என்ன போட்டு போகுது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. ஏன்னா ஆகாத வேலை பிள்ளை பார்த்தா ஒன்று அப்பயும் ஆட்டையில் ஆத்தா ஆகணும். பஞ்சாங்கம் பார்த்தவன என்ன பண்ண போகுது? அது மாதிரி அந்த பஞ்சாங்கத்திற்கு அடிக்கோள் நவகிரகங்கள். அப்ப கிரகம் 12வது ராசி என்ன ஏற்கவார் கிடந்து அவனுடைய மேகநாதனுடைய ஜாதகம் இப்படி போயிருமேன்னு தன் மகனுடைய ஆயுள் இப்படி குறையுதுன்னு ஆத்திரத்தினால இவனால தானே வந்துச்சு சொல்லி அன்று சனியுடைய கால் ஊனமானது காரணம். நல்லது செய்த ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. பாராட்டு கூட பண்ணலாம். இருக்கட்டும். சரி சரி, கைதடிச்சோம். நன்றி நன்றி. நன்றி. வணக்கம். நம்ம சொல்லும் போது சொன்னாங்கல்ல, அவங்க ஆரம்பிச்சு சொன்னாங்கல்ல, அம்மா சனி பூ வைக்காம பொட்டு வைக்காம போகாத அப்படின்ட்டு. என்ன அவனுடைய சனியை பக்கத்துல ஏணிக்க வச்சு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். யார சொல்றீங்க? அங்கம்மா மேல சொல்றேன். பொம்பளை பழக்கம்லாம் எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னா எனக்கு தெரியல. ஏன் பொம்பளையா சுத்துற ஆளுதானே நீங்க? நானும் ஒரு அததான் நான் சொல்றேன். பொம்பளையா சுத்துற ஆளுதானே. இன்னும் அந்த புத்தி போலையா? ஜாட பேசுற புத்தி. பேச நேரடியா பேச வேண்டியதானே. மண்டையில இருக்க கொண்டே பரட்டி போட்டுருவேன் நான். உனக்கு இந்த திமிரு இருக்கு பாரு. ஏன்னா உங்களுக்கு இவ்வளவு திமிரு இருக்கும்போது எனக்கு இருக்காது. உனக்குல ஒரு சாமியார், உனக்குல ஒரு ஆம்பளை இருக்கேன். எனக்குள்ள ஆம்பளை இருக்கானா? ஆமா. இப்படி வேற சொல்லுங்க. ஏற்கனவே எல்லாரும் அப்படிதான் சொல்லிட்டு. அப்புறம் ஒரு நாரத பகுதியை பார்த்து ஏற்க பொம்பளை பண்றீங்க. இசையம் இருக்குங்க. நீங்க பொம்பளையா இல்லையா? நானா இருக்கட்டும், எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த ஆணாகவும் சரி, ஆணுக்குள் பெண்ணும் பெண்ணுக்குள் ஆணும் அந்த தானே உலகத்தை அர்த்தநாரி ஒரு கோலமே. நிச்சயமா சிவபெருமான கூட அதனாலதான் எடுத்து காமிச்சாரு. வலது ஒரு பெண்ணு இதெல்லாம் கிடையாது. அதுல நீ என்ன நான் என்ன, அதானே உண்மை. வாங்க இடத்துக்கு வாங்க. இப்ப விஷயத்துக்கு வருவோம். மகாபாரதம் இங்க பாருங்க. மகாபாரதத்துக்கெல்லாம் நான் போல. கால் ஊனம் சரியானது எப்படின்னு நீங்க சொல்லுங்க. நீங்க கேட்டீர்ல கால் ஊனமானது எப்படி அப்படின்னு கேட்கும்போது இனிக்குது. மகாபாரதத்துக்கு போயிட்டாரு. மகாபாரதத்துக்கு கால் ஊனம் எப்படி சரியாச்சு அதை மட்டும் சொல்லுங்க. கால் சனிக்கு வந்து ஊனமாயிருச்சு. இப்ப இந்த கால் வந்து ஊனத்தை வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னா இன்றளவிலும் இதுக்கு 2 விதமான கதைகள் உண்டு. சனியோக்கு ராவணே கொடுத்த தண்டனை ஒன்று, இன்னொரு முனிவன் கொடுத்த தண்டனையும் இருக்கிறது, கலந்துருக்கு. எப்படின்னா அவன் தான் இந்த உலகத்தில் செய்யாத ஒரு தண்டனைக்கு தவறுக்கு ஒருத்தன் தண்டனை கொடுத்தா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம். இன்னொன்று சொல்லுனா யாராக சரி 8 வயது வரைக்கும் ஒரு தவறு பண்ணால் குழந்தைகளாக அது பாவக்கணக்கில் சேராது. அப்படி ஒரு பாவக்கணக்குக்கு ஆளான. எப்படின்னா மௌத்கல்யர்னு ஒரு முனிவர் இருந்தார். பொண்டாட்டி நலாயினி. இவருக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு, வெண்குஷ்டம் வந்துருச்சு. கூடையை சுமந்துக்கிட்டு போறா. எதுக்காக? மனைவியாகப்பட்டவோட கூட ஆசை விட்டு எதிர்த்த அடுத்த வீட்டு தாசி வீட்டுக்கு இனி தூக்கிட்டு போடுறா. பொண்டாட்டியவே கூடையை சுமந்துட்டு போறான். தெரு முனையில் போகும்பொழுது அந்த முடக்கில் போகும்பொழுது திடீர்னு ஒரு ஐயோ அம்மானு அலறி சத்தம் கேட்குது. இவ கூடையில் புருஷன் சுமந்துக்கிட்டு இருக்கா. சத்தம் கேட்குது. பார்க்குறாங்க. என்னடா பார்த்தா மேலே ஒருத்தன் கழுமரல் ஏற்றப்பட்டிருக்கிறான். அவன் தான் ஆணி மாண்டவியர். அவன் என்னடா செஞ்சான்? எதுக்கு அவனுக்கு கழுமரம் உங்களுக்கு தெரியுமில்ல? கழுமரம் நம்ம வழுக்கு மரம் அது வேற இல்லை. அது மாதிரி பண்ணி மேலே ஊசி உனக்கு கூர்மையாக இருக்கும். அதை நம்ம ஆசன வாயில் குத்தி உட்கார வச்சு போடுவாங்க. அது மனிதனுடைய அந்த பாரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அப்படியே தொப்புள் குடல் அத்தனையும் கிழிச்சுக்கிட்டு உச்சந்தலைக்கு நேரம் விளந்துடும். இதை காட்டு உலகத்தில் பெரிய தண்டனை கொடுமை எதுவுமே கிடையாது. கழுமரத்தில் ஏற்றுறது. அந்த தண்டனை அவன் கிடக்குறான். இயற்கை வேதனை. இவன் தட்டினோட உயிர் துடிக்குது. அப்ப யோசிக்கிறேன், நமக்கு ஏன் இப்படி தண்டனை மேல தண்டனை? ஏன்னா முனிவன் ஆயிட்டான். அப்ப சின்ன பிள்ளையில சொல்லுவாங்க இல்லையா, சின்ன பிள்ளை தட்டக்காட்டில் விளையாட கதையா இருக்கடான்னு சொல்லி, சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது தட்டான பிடிச்சி அங்கே இந்த முள்ளு இருக்கு இல்லையா, நம்ம கருவேல முள்ளு, அதை எடுத்து அதோட ஆசன வாயில பிடி குத்தி குத்தி விளையாண்டுருக்கான். அது செய்யும் போது 5 வயசு. ஆனால் 8 வயசு வரைக்கும் பாவ கணக்கில் வராது. அப்ப எனக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இதுக்கு காரணம் யாரு? சனியினுடைய பார்வை தானே. அப்படி அவன் என்ன பண்ண தெரியுமா, இதே மாதிரி சனிக்கு கால் ஊனமா போன வாதுரை சாபத்தை கொடுத்து விட்டேன். இந்த 2 சாபம் ஒன்று சேர்த்துக்கிடுச்சு. இந்த 2 சாபம் தீக்கணும்ல இங்கே. அப்பதான் சிவனாகப்பட்டவனை தியானம் பண்ணி சனி கேட்கிறான், எனக்கு பிடிக்க அடிமையில் அடி விழுந்துகிட்டு இருக்கே, நான் இணைந்த கிரகத்தை சொல் முனிமை அடையாதைன்னு சொல்லி கேட்டு சொன்னான். மதுரை என்பது அதாவது பூலோகத்தில் பாண்டிய நாடு. பாண்டிய நாட்டினுடைய தலைநகரம் மதுரை என்பது மதுரை என்பது ஈசானிய முனை. சனிமொழி தொடர்பு அந்த ஈசானிய முறையில் திருவாதவூர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போது அந்த பேர் கிடையாது, மறைக்காடுன்னு அர்த்தம் அது பேர். அங்கே திருமறை நாதர் சொல்லக்கூடிய எம்பெருமான் ஈசன் இருக்கிறான்.
வேதநாயகி அம்பாளாகப்பட்டவள் இருக்கிறா, அந்த பெண்ணாகப்பட்டவளை நீ போய் தியானம் பண்ணி சொல்லி அந்த மறைக்காட்டுக்குள்ள போய் உட்காந்து தியானம் பண்றான். 12 ஆண்டுகள் கழித்து அந்த வேத நாயகி அம்பாளும் திருமறைநாதரும் சேர்ந்து காட்சி கொடுத்து சனி பகவானுக்கு அந்த ஊனத்தையும் வாதுணையும் நீக்கி விட்டார்கள். அதனால்தான் இன்றளவிலும் அம்மா ஐயா மாணிக்க வாசகர் பிறந்த திருவாதவூர் பேர் அதனாலதான் வந்துச்சு. அந்த ஊனத்தையும் வாதத்தையும் மறைத்ததுனால தான் அதுக்கு பேரே திருவாதவூர் என்று பேர் வந்தது. அந்த திருவாதவூரில் இருக்கக்கூடிய திருமறைநாதர் வேதநாயகி சபையினுடைய சன்னிதானம். அந்த இறைவன் தான் அவருக்கு கருணைமழை கொடுத்து ஜீவனாகப்பட்ட அந்த சனி ஈஸ்வரனுக்காக அப்பதான் ஈஸ்வரன் மட்டும் கிடைச்சிச்சு. ஏன்னா சமமாயிட்டார் சொல்லி அந்த சனிக்கு அந்த வாத நோயும் ஊனமும் மறைந்தது. இதை நீங்க கேட்டதுக்கு உண்டான பதில். எங்கே? பாண்டி நாட்டிலே திருவாதூர் மண்ணிலே. அங்கதான் வந்து நலன் தமையந்திரியே வந்து விலகுறாரு. இப்படி நீங்க கேட்டதுக்கு இதுதான் தக்க பதில். நல்ல விஷயம். மகாபாரதத்துல பாண்டவர்கள் கௌரவர்கள் ஆமா இருக்காங்கல்ல, எல்லாருக்குமே நல்லா தெரியும். அஸ்தினாபுரம் இருக்குல்ல, ஆமா அஸ்தினாபுரம் தலைமை அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரத்தோட அரண்மனை எப்படி இருக்குமா? ஒரு பக்கம் சாஞ்சா மாதிரி இருக்குமா? என்ன பூகம்பமா நல்லா இருக்குமா? அந்த அரண்மனையே ஒரு பக்கம் சாஞ்சா மாதிரி இருக்கு. சாஞ்சா படிச்சிருக்கீங்களா? படிச்சா தெரியும். சாஞ்சிருக்கா நிலநடுக்கமான ஆச்சரியமா கேட்க படிச்சவங்களுக்கு தெரியும். அஸ்தினாபுரம் எப்படி இருக்குன்னா அந்த அரண்மனையே ஒரு பக்கம் சாஞ்சா மாதிரி தான் இருக்கு. அந்த சாஞ்சா மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? என்சான் உடம்புக்கு சிரசு பிரதானம். சிரம்னா என்ன? உடம்புதான். சிரம் என்றால் தலை. என்சான் உடம்புக்கு சிரசு பிரதானம். சிரம் என்றால் தலை. ஒருத்தன் நான் கேட்கிறேன், ஒரு வெட்டப்பட்ட தலை ஒருத்தர் வெட்டி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. வெட்டினா அதுக்கு பேர் என்ன? உயிர் உடம்பு வச்சுனா அதுக்கு பேர் பிணம். பிணம் தானே? இல்ல தலையில அது முண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை இல்லைங்க சொல்லுவாங்க. முண்டமா ஒரு கோயில் விநாயகர் கோயில் இருக்காது. இப்ப என்ன வச்சுக்கலாம், இப்ப அந்த தலை வெட்டப்பட்ட தலை இருக்கு இல்லையா, அதை எவனா கோயில் கட்டி கும்பிடுவானா? அதை எப்படி கும்பிடுவாங்க? கும்பிடுறானது எங்க? தலையை மட்டும் வச்சா? ஆமா. சரி இருந்துட்டு போகுது. என்ன அது இருக்குது. அது எந்த இடத்துல கூட கேக்குறேன். அஸ்தினாபுரம் அரண்மனை சாஞ்சதுக்கான காரணம் இருக்கு. அதுக்கு இருக்கு காரணம். எங்க தெரியுமா? அதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா காலத்துக்கு ஏற்றவாறு கதை கொண்டு போகணும். சரிங்க. பதில் சொல்ல மாட்டதுல காலதாமதம் வைப்போம். ஏன் அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மாவை எல்லாரும் பாண்டவர்களுக்கு தான் நேசன், பாண்டவர் நேசனா இருக்கா பக்கவளமா இருக்கா சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே துரியோதனுக்கு கிருஷ்ணன் வந்து சம்பந்தி. துரியோதனுக்கு கிருஷ்ணன் சம்பந்தி எப்படி அப்படின்னா, கிருஷ்ணனாகப்பட்டவன் ஒரு தாழ்ந்த காட்டுவாசி பெண்ணாகப்பட்ட பழங்குடியினத்தை சேர்ந்த ஜாம்பவதியை திருமணம் பண்ணேன். ஜாம்பவதிக்கு கிருஷ்ணனுக்கு சாம்பன்ற மகன் பிறந்தான். இந்த சாம்பன் என்ன பண்ண, துரியோதனனுக்கு ஒரு அழகான மகள், அவ பேர் லட்சுமணி. இந்த லட்சுமணின்ற பெண் மீது காதல் ரெண்டு பேருக்குமே. யாரு? லட்சுமணி சாம்பனையும் லட்சுமணி காதலிக்கிறாங்க. ஆனா பிரயோஜனாச்சுன்னா எப்படியாவது நம்ம மனம் முடிக்கும்னா, ஏற்கனவே கிருஷ்ணன் இங்கிட்ட பாடம் நேசனா இருக்காரு, துரியோதன பக்கம் வரமாட்டாரு. அப்ப எப்படி எங்க அப்பா பொண்ணு கொடுப்பாரு சொன்னோம்னே, அது வாய்ப்பே இல்லை. எப்படியாவது என்னை கடத்தி போய் திருமணம் பண்ணி கண்டு சாம்பன் சொல்ல, சாம்பனாகப்பட்டவன் அஸ்தினாபுரத்துக்கு வந்துட்டேன். வந்து லட்சுமணி இருக்க அறையில போய் அவளை என்ன பண்றேன், சிறை எடுத்து அந்த அரண்மனை வளாகத்தை விட்டு வெளியே வர்றதுக்குள்ள துரியோதன படை வீரர் கண்டுபிடிச்சு துரியன் சொல்லிவிட்டாங்க. பிடிச்சு கட்டி விடான்ட்டேன். எல்லைக்குள்ள வளாகத்தில் பிடிச்சு கிருஷ்ணனையும் சாம்பனையும் லட்சுமணையும் கட்டி வச்சு விட்டாங்க. கட்டி வச்ச உடனே செய்தி சொல்லிட்டேன். அந்த மாதிரி ஆள் இல்லாத நேரத்தில் அசந்த நேரத்தை பார்த்து என் மகளை சிறையிட்டு வந்துட்டேன் உன் மையன். ஆனா இனி போறதான்றா சொல்லி துரியோதன அறிக்கை விட்டேன். போயிடுச்சு, துவாரகைக்கு செய்தி போயிடுச்சு. இப்ப கிருஷ்ணன் என்ன பண்ணா, எப்பயுமே கிருஷ்ணன் லீலை பண்றவன். உடனே என் நம்பி மகனாகப்பட்டவனுக்கு அப்படி சொல்லி அண்ணன் பலராமனுக்கு கொதிச்சிருச்சு. இப்ப பலராமன் என்ன பண்ண தெரியுமா, நேரம் வந்தவன் உள்ள நுழையல. ஏன்னா எதிராளி ஆயிடுச்சுல, அஸ்தினாபுரம் எல்லைக்குள் நுழையாம அந்த காட்டு பதில் அறிக்கை விடுறேன், தூதுவிட அனுப்புறேன். ஏய் நான் கிருஷ்ணன் அண்ணன் பலராமன் வந்திருக்கேன், என் மயன் நீ கட்டி போட்டிருக்க, ஒன்னும் மரியாதை அவுத்து விடு, இல்லையா உன் நாட்டு மன்றம் போர் தொடுப்பிண்டு போருக்கு தயாராகியாச்சு. ஏன்னா என் துரியோதனை சிலைச்சாலா வாடா போய் பார்ப்பேன்னு சொல்லி போருக்கு அறிக்கை விட்ட காரணத்தால என் படையை புறம் திரட்டி வந்தால. அப்பத்தான் பலராமன் பார்த்தேன், என் படம் உனக்கு என்ன தெரியாம நீ வாட்டுக்கும் படையை தட்டிட்டு வரடா, ஒத்த ஆயுதம் போதும் அப்படின்னு சொல்லி இந்த பலராமனோட கூட பிறந்தது கலப்பை இல்லையா, இந்த கலப்பையை கொண்டு போட்டு எடுத்தான் பாருங்க. அப்படியே இந்த கலப்பை போய் என்ன பண்ணுச்சு, அப்படியே அந்த அஸ்தினாபுரம் அரண்மனையில கொத்தி அப்படின்னு ஒரு இழுவு எடுத்தான்ல, அப்படியே அரண்மனை கிட்டு 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 இப்படி சாந்துக்கிடுச்சு. சாய துரியோதன துவாரி படைகள் ஊரா ஓடி வந்து பலராமன் காலில் சரணாகதி ஆயிட்டான். ஐயா போருக்கு வந்து நாங்க என் குடும்பம் குட்டி வாரிசு ஊரா அம்பிட்டு பேர் இங்கே கிடக்கிறேன், அத்தனை வந்து விழுந்த மண்ணோட மண்ண ஆக்கிறாதையா பலராமா. அப்ப நீங்க கட்ட ஊத்து விடு, கட்ட ஊத்து சாம்பனை விடுவிச்சுறா, உன் மகளை வந்து நாங்க இன்னும் ஏத்துக்கிறோம்,
என் மருமலை வீட்டுக்கு அனுப்பினான்னு சொல்லி அன்று பலராமன் தன் கலப்பையை கொண்டு அரண்மனையாகப்பட்டதை சாய்த்து மன்னிப்பு கேட்க வைத்து சாம்பனையும் லட்சுமணையும் மீட்டி வந்தான் பலராமன். இதனாலதான் இன்னைக்கு அஸ்தினாபுரம் அரண்மனை சாஞ்ச நிலையில இருக்கு. எல்லா விவரமும் தெரியுது. காற்றுல போது தூச்சிக்கொள்ளணும், கதவு இருக்கிற போது, சாத்தி கொள்ளணும், பருவம் இருக்கிற போது, பயிர் செய்யணும், இருக்கு, அது நீர் தேவை, இரண்ட வீட்டுக்கு அது வெளிச்சம் தேவை, எல்லாருக்கும் எல்லாம் தேவை தானே. ஆமாங்க. நல்ல பதில் சொல்றீங்களே. அந்த தலையை வச்சு கும்புற இடம் வெறுந்தலையை வச்சு வெட்டப்பட்ட வெறுந்தலைக்கு கோயில் கட்டி கும்புறானே எந்த இடம் நேரம் ஆயிட்டு போகுது பண்ண. மகாபாரதத்துல இருந்து நான் கேட்டேன் அஸ்தினாபுரம் சாஞ்ச நிலையில ஏன் இருக்குன்னு சொல்லி. அதே மகாபாரதத்துல தான் பாண்டவர்கள் கௌரவர்களுக்கும் போர் நடந்துச்சு இல்லையா. இந்த பாண்டவர்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா காளிக்கு ஒரு பலி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த போரை தொடங்குறதுக்கு முன்னாடி பாண்டவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா காளிக்கு ஒரு பலி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த பலி கொடுக்க வேண்டியவங்க எப்படி இருக்கணும்? சாமுந்திரிக்கா லட்சணம் பொருந்தியவங்களா இருக்கணும். இப்ப சாமுந்திரிக்கா லட்சணம் பொருந்தியவங்க இங்க யார் யார் இருக்கா அப்படின்னா ஒன்று கிருஷ்ண பரமாத்மா, இன்னொன்று அர்ஜுனன், இன்னொன்னு அர்ஜுனனோட மகன் உளுப்பிக்கும் அர்ஜுனனுக்கு மகனாக பிறந்தவன் அரவான்னு சொல்லக்கூடியவன். இந்த அரவான்னு சொல்லக்கூடியவன் தான் 3 பேர் தான் சாமுந்திரிக்கா லட்சணம் பொருந்தியவங்க. இவங்க 3 பேர்லயுமே கிருஷ்ணனை பலி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. முக்கியமான அங்கமே அந்த கதையோட கதாநாயகனே கிருஷ்ணன் தான். கிருஷ்ணனை பலி கொடுக்க முடியாது. அர்ஜுனனை கொடுக்கலான்னா அர்ஜுனன் நம்பிதான் பாண்டவர்களே இருக்காங்க. அப்ப அர்ஜுனனை கொடுக்க முடியாது. அப்ப அந்த அரவான்னு சொல்லக்கூடியவன் முன்வரா என்ன நீங்க பலி கொடுங்க, ஆனா எனக்கு 3 கோரிக்கை இருக்குன்னு சொல்றேன் கிருஷ்ணன் கிட்ட. என்ன கோரிக்கைப்பா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்றான், ஐயா எனக்கு என்னுடைய பலியை நான் என்ன உயிர் தியாகத்தை இங்க இருக்கிற எல்லாருமே பாராட்டணும், அதை பேசணும் புகழ்ந்து அப்படின்னு சொல்றாங்க. சரி, இன்னொன்னு என்ன அப்படின்னா எனக்கு பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி திருமணம் நடக்கணும்னு சொல்றேன். ஏண்டா கல்யாணம் ஆனோடனே பலி கொடுக்குற ஆளை யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக முன் வருவாங்களே? அப்ப அதை ஒண்ணு கேட்டுக்கிறேன். இன்னொன்னு என்ன அப்படின்னா நான் இந்த முழு பாரத யுத்தத்தையுமே பார்க்கணும்னு சொல்லி கேட்கறாங்க. முழு பாரத யுத்தத்தை எப்படி பார்க்க முடியும்? அந்த போர் தொடங்கணும்னா இவனை பலி கொடுத்தாதான் போரே தொடங்கு. அப்ப எப்படி முழு பாரத யுத்தத்தையும் பார்க்க முடியும்? இந்த 3த்தையுமே கேட்டுக்கிறேன். 3த்தையுமே கேட்டதுல இவனை என்ன பண்றாங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்க எந்த பெண்ணாச்சும் முன் வருவாள? அப்ப யார் பெண்ணாக வரா அப்படின்னா விஷ்ணு பகவான் ஆகப்பட்டவர் மோகினி அவதாரம் எடுத்து அந்த அரவான்னு சொல்லக்கூடியவனை திருமணம் செஞ்சுக்கிறாரு. திருமணம் செய்து என்ன பண்றாரு அப்படின்னா அவங்களுக்கான சடங்குகள்லாம் செஞ்சு தாலியை ஏற்று அவருக்காக அழுகிறாங்க. அழுததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா 32 கூறுகளாக போடுறாங்க. யாரு? அரவான்னு சொல்லக்கூடியவனை காளிக்கு படையலாக வச்சு 32 கூறுகள் போடுறாங்க. அதுல வெட்டுனதுல தலை மட்டும் போய் தனியா விழுந்துச்சு. இந்த தலை மட்டுமே முழு பாரத யுத்தத்தையும் பார்த்ததாக மகாபாரதம் சொல்லப்படுது. இந்த தலை மட்டுமே போய் விழுந்த இடம் எது அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற கூவாகம்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் இருக்கிற கூத்தாண்டவர் ஆகப்பட்டவர். இவரோட தலையை தான் இன்று வரைக்குமே வச்சு தெய்வமாக வழிபடுறாங்க. இது யாருக்கு சிறப்பு அதிகம், யார் போய் அதிகமாக கும்பிடுவாங்க அப்படின்னா திருநங்கைகள் தான் அதிகமாக போய் சித்திரை மாதம் அன்று கும்பிடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த விஷ்ணு பகவான் ஆகப்பட்டவர் திருநங்கையாக தானே திருமணம் செஞ்சு கொண்டாரு. அதே மாதிரி இவருக்காக போய் திருநங்கைகள் எல்லாமே அவர் கையால தாலி கட்டி கொண்டு 3 நாள் அந்த விழா நடக்கும். 3ஆவது நாள் அவருக்காக தாலி எடுத்து இந்த காரியங்கள்லாம் செய்வாங்களே. அப்பேற்பட்ட சிறப்பு அந்த கூத்தாண்டவருக்கு இருக்கு. தலையை மட்டும் வைத்து வழிபடக்கூடிய ஆலயம் எது அப்படின்னா கூத்தாண்டவர் ஆலயம். அரவான்னு சொல்லக்கூடியவர் மகாபாரதத்தில் இருந்தவர். இதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். தப்பா இருந்தா பேசுங்க, நான் அமைதியா இருக்கிறேன். இல்ல மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. அப்படியா? விழுப்புரம் மாவட்டத்தில் கூவாகம் என்ற கிராமம் கூத்தாண்டவர் ஆலயம். ஆமாங்க, போயிருக்கீங்களா? இல்ல, நான் போனதுல படிச்சிருக்கேன். இல்ல போயிட்டு வாங்க, ஒரு முறை நல்லது. ஏன்னா கூத்தாண்டவர் என்பது யாருன்னா இல்ல அந்த கிருஷ்ணனுடைய அந்த திருநாமத்தை கொண்ட அவதாரம் இல்லையா, அதனால ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப இருக்கணும். இப்ப பாருங்க, ஒரு திருநங்கை, ஒரு ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஒரு அது என்ன திருநங்கைகளுக்கு அப்படின்னா ஒரு சிறப்பு அதுல வருது. அப்படின்னா 2.5 இருக்கக்கூடிய இந்த விந்துநாத சமய பங்கானது அங்கே மட்டும்தான் நிகழும். உண்மைதானே? திருநங்கையை படைச்சது யாரு? எங்க அப்பா தான். உங்க அப்பாவா? ஆமா. எது நீங்களா சொல்லிக்கிறதா? நீங்க எது சொன்னாலும் தலையாட்டிட்டு போடாக்கு. திருநங்கையை படைச்சது இவங்க அப்பாவாம்ல. ஆமா. திருநங்கையை படைச்சது யாரு? திருநங்கைய படைச்சது யாரு? அப்பந்தான். அதத்தான் சொல்றேன். எப்படி ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம உங்க அப்பா ஆணையும் பெண்ணையும் படைச்சாரு. ஆனா இந்த அறவுரையா படைச்ச ஆணு இல்லாம பெண்ணு இல்லாம படைச்சது யாரு? அதெல்லாம் மாட்டு கிட்டதான் கிடையவே கிடையாது. அதுக்கு இப்ப நான் முழுசா விளக்கம் சொல்ல, நீ கேட்க சொல்றேன். ஒரு ஆணும் பெண்ணு, ஒரு புருஷன் பொண்டாட்டி இல்லற வாழ்ல ஈடுபடுறாங்கல்ல, ஆணுடைய விந்துக்கு பெயர் சுக்கிலம், பெண்ணுடைய விந்துக்கு பெயர் சுரோனிதம். எப்பொழுது ஒரு ஆணுடைய விந்தாகப்பட்டது 3 மடங்கு, 4 பங்கு எப்பயும் ஒரு கணக்கு, 3 மடங்கு ஆணுடைய விந்து விழுந்து அதுலயும் வலது பக்கம் இது இடகளை, இது பிங்களை சுவாசம் ஓடணும். இந்த விந்து பரிமாற்றம் அந்த நேரம் நடக்கணும்.
அப்படி நடக்கும் பொழுதா பிறந்தால் அது ஆண் குழந்தை. இடது பக்கம் சுவாச நாடி ஓடும் பொழுது அங்கே பெண்ணுடைய சுரோனித பங்கு 3 மடங்கு உற்பத்தியாகும் பொழுது விந்துநாதம் பரிமாற்றப்பட்டால் அங்கே பெண் குழந்தை. எப்பொழுதும் ஆண் குழந்தையும், அதாவது ஆண் பகுதி பெண் பகுதி 2 பிங்களை களையும் வடகளையும் சேர்ந்து சுழுமுனையிலே சுவாசகை நிலை நிற்கும் பொழுது அங்கே ஆணும் பெண்ணு பயிற்சி கொண்டு 2 பேருடைய விந்துக்களும் சுரோனிதமும் சுக்கிரமும் சமபங்காக உற்பத்தியாகிறதோ அங்குதான் ஆணுடைய உருவம் கொண்டு பெண் குணாதிசயங்களோடும் பெண்ணுடைய குணாதிசயங்கள் கடந்து ஒரு வீராப்புடைய ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஆண் உருவத்தை உள்ளடக்கியும் பிறப்பார்கள். இப்படித்தான் திருநங்கையினுடைய பிறப்பு பிரம்மனுடைய படைப்பு. ஆமா, இதே உண்மை. பரவாயில்ல, இது அறிவியலும் கலந்தது அறிவியல் கலந்தது மட்டும்தான். ஆன்மீகம் நீங்க சொன்னீங்கன்னா அதை நான் ஏத்துக்கிட்டு போன அவசியம் கிடையாது. ஆன்மீகம் நான் சொல்ல மாட்டேன், அறிவியல் ரீதியமா நீங்க சொல்லிருக்கீங்க. எப்படி வந்து திருநங்கை பிறப்பாங்க? அறிவியல் இல்லாத ஆன்மீகம் என்னைக்கு? ஆன்மீகம் எப்படி நீங்க சொல்றீங்க? அப்ப முருகர் படைச்சாரு, என்னென்னத்தை படைச்சாரு? முருகர் என்னென்னத்தை படைச்சாரு? ஏமா பாவத்தை போய் அவன் மேல பழி போடாதீங்க. முருகப்பெருமான் ஏன்னா பழத்துல செடியில இதெல்லாம் படைச்சாரு. திருநங்கை என்ற படைப்பு என்பது வேற. ஒரு மேடைக்கு ஒரு பேச்சு என்கிட்ட பேசக்கூடாது. நீங்க எது உண்மையோ அதை மட்டும் பேசுங்க. வந்த விஷயம் உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். மாப்பிள்ளை பார்த்துட்டு தெரியல. நீங்க யாரு முத? எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு சித்தப்பன். சித்தப்பனா? எப்ப சித்தப்பா நீரு? எப்ப சித்தப்பா நீங்க? உனக்கு தெரியாது, சொல்லிட்டே இருப்பாங்க. நான் எங்க அப்பாட்ட போய் சொல்லவா? உங்க அப்பாவை என்னத்தை ஏத்துக்குறா சித்தப்பண்ணா, மத்தாரை ஏத்துக்க மாட்டாங்க. எப்படி நீங்க சித்தப்பான்னு சொல்லுவீங்க? ஏன்னா அஷ்டமா சித்துக்கள் அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமி ஈசத்துவம் அஷ்டமா சித்துக்களை கட்டனா சித்தப்பான்றீங்க. எதையுமே முடிஞ்சா பேச மாட்டீங்க. சரி, மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கீங்க, நல்ல விஷயம். யாருக்காச்சும் தோணுச்சா? ஆமா, பேசிக்கிட்டு இருக்கேனே, யாருக்காச்சும் தோணுச்சா மாப்பிள்ளை பார்க்கணும்னு? அவர் பார்த்துட்டு வந்திருக்காரு. யாரு மாப்பிள்ளைன்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா கட்டிக்கிறேன், பிடிக்கலன்னா கட்டிக்க மாட்டேன். நீங்க பிடிச்சாலும் முடிக்காதும் கட்டித்தான். அது என்ன நீங்க சொல்றீங்க? வாழ போறது நீங்க சொல்றதெல்லாம் நான் தலையாட்ட முடியாது. நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் நான் தலையாட்டு போகணும். நான் சொல்றது ஓடி போயிருங்க. ஆமா சாமி, ஓட்டுதே ஆகணும். ஆத்தாடி, அதுக்கு வேற யாராச்சும் வருவாங்க. பொங்கல் ஊதா கலர் ரிப்பன். சாமியார் பாடுற பாட்டை ஊதா கலர் ரிப்பனாம்ல. நான் என்ன அம்மா ஒரு மாரிய புகழ்ல வந்துக்கிட்டு ரிப்பன் விற்க வந்திருக்கிறேன். அப்புறம் ரிப்பன் விற்க வரலையா? அந்த பாட்டு இருக்குல்ல, பஞ்சு மிட்டாய் கொடுக்குறா, அந்த போட பெரிய மெட்டு. ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? பாண்டி கோயிலுக்கு வாங்க, காட்டுறேன் யாரு எங்க அப்பன். அந்த கூட்டு களவாணி தானே நீங்க எல்லாம். மெட்டு போடுறேமா? சொல்லுங்க. தோதா உனக்கு புருஷே அவன் தான் தமிழரசே. தோதா உனக்கு புருஷே அவன் தான் தமிழரசே. தோதா உனக்கு புருஷே அவன் தான் தமிழரசே. எங்கள் மணியவனுக்கு நீ மாலை சூடணும், ஏன் மணியவனுக்கு மாலை பாடணும். ஓ தோதா நடந்து வந்தா வள்ளியம்மா வள்ளி, நீ கந்தனோட பேரை சொல்லி வந்திடமா துள்ளி. கேட்டா வள்ளியம்மா வள்ளி, நீ சண்முகநாத பேரை சொல்லி வந்திடமா துள்ளி. முப்பழமோ சர்க்கரையோ மூடு தமிழ் மாலை மாலை. முப்பழமோ சர்க்கரையோ மூடு தமிழ் மாலை மாலை. முப்பழமோ சர்க்கரையோ மூடு தமிழ் மாலை மாலை. வள்ளி தெய்வானையுடல் அமர்விடும் சோழ சோழ. எந்த சோழ? எந்த சோழ? பாண்டியூர் பக்கத்துல இருக்க பூஞ்சோலையா? எங்க மதுரை மாவட்டம் அழகர் கோவில் இருக்குல்லையா, பழமுதிர் சோழ. தோதா உனக்கு புருஷே தமிழரசே. எங்கள் மணியவனுக்கு நீ மாலை சூடணும், எங்கள் மணியவனுக்கு மாலை பாடணும். தோதா உனக்கு புருஷே தமிழ் அரசு அரசு அரசு. வேறொரு வறுமையில வேதனைகளும் சொன்னார். மாப்பிளைய பார்த்துருந்துருக்கேன். எவ்வளவு கொழுப்பு. வேணா 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 சாமி, எனக்கு இந்த மாப்பிள்ளை சிவனோட மயனா, நீ எனக்கு பிடிக்கல. வேணா வேணா சாமி, எனக்கு இந்த
பாடான்றீங்க. இங்க பாருங்க, என் பாட்டு கூடையில வந்து நீங்க யார் பாடுறது? வாயை மூடிட்டு நிக்கணும். நான் பாடும் நீங்க சொல்லுக்கு அகத்தியன், வெள்ளுக்கு விஜயன், சரி பாட்டுக்கு நாரதன். ஆத்தாடி ஒரு பாட்டு நிப்பாட பாக்கல ஆளு எட்டு குடி தாண்டி அவைய மழை பெய்யுது ஆத்தாள பாரு அரங்கா பிடாரி அப்ப பேச்ச கேட்க போய்தோ அப்ப பேச்ச கேட்காத வேணா 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 சாமி எனக்கு இந்த மாப்பிள்ள சிவனோட மயிலாண்டி எனக்கு பிடிக்கல அந்த சிவனோட மயிலாண்டி எனக்கு பிடிக்கல. எவ்வளவு தைரியம்! என்ன ரெண்டாம் தாரமா பாத்துட்டு வந்திருப்பீங்க. இதுக்கு இவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு கை தட்டிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் நான் மாசாணி அம்மன் கோயில் போவேன். எதுக்கு? பட்டாவை தர சப்புவேன். வெட்டுடை காளியம்மன் கோயிலுக்கு போவேன். எதுக்கு? காசு வெட்டி போடுவேன். எட்டு குட்டி தாண்டி அவைய மழை பெய்யும். ஐயே தாளக்காரன் கண்ணே போச்சுங்க. ஆத்தாடி ஆத்தி ஆத்தாடி ஆத்தி. எட்டு குடி தாண்டி அவைய மழை பெய்யும் ஆத்தாள பாரு அரங்கா பிடாரி அப்ப பேச்ச கேட்காத தருதல தருதல நீங்க தருதல பெரிய தருதல அப்ப பேச்ச கேட்காத தருதல புள்ள வேணா 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 சாமி எனக்கு இந்த மாப்பிள்ள சிவனோட மயிலாண்டி எனக்கு பிடிக்கல சிவனோட மயிலாண்டி எனக்கு பிடிக்கல 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 பிடிக்கல. அதனால வேற ஏதாச்சும் மாப்பிள்ள இருந்தா பார்த்து சொல்லுங்க. இந்த ஊர்ல ஏதாச்சும் மாப்பிள்ள இருந்தா கூட பார்த்து சொல்லுங்க, கட்டிக்கிறேன். முருகர் எனக்கு பிடிக்கல. அதனால நீ கொடுத்த வாய்ப்பை நான் பயன்படுத்துறேமா. என்னது? இது உங்க நாடு தானே? ஆமா. உங்க ஊர் தானே? ஆமா. உன் சாதி சரம் தானே? ஆமா. உன் சொந்த பந்தம் தானே? ஆமா. யாராவது உன்னை கட்ட வர சொல்லு. வருவாங்களே. ஒருத்தர் வரமாட்டேன். ஏன் தெரியுமா? வந்து உன்னை கட்டான்னு வச்சுக்க, எண்ணி 8 நாள் அவன் செத்து போவேன். அஜிஜப்பா அப்படி ஒரு ராசியா? ஏன் ராசி இல்ல இல்ல இவர் முகத்தை சீரியஸா வச்சிட்டு சொல்றாரு. செவ்வாய் தோசை பிடிச்ச கடை எவ்வளோ கட்டியா கடை? ஏய் சொல்லிவிட்டு 8 நாள் நீ வாடுக்கு நான்ற பாருங்க, உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்கலான்னு இருக்கேன். என்ன பட்டம்? வேலையா நீங்க பாத்துட்டு தெரியுறீங்க. அதனால நியாயமான மாப்பிள்ளை நான் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு ஒரு பட்டம் பார்க்கலாமா? பொருத்தமான பட்டம். அப்படியா? சரியான பட்டம். நான் கொடுக்குறேன். இந்த வெள்ளி பிள்ளை நாரதர் கொடுக்க வேண்டிய பட்டம் என்ன தெரியுமா? கூட்டி கொண்டு போதுங்க கோத்திரத்தில் முறையோ குட்டி 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 கூட்டி கொண்டு போதுங்க கோத்திரத்தில் முறையோ ஓடவே சொல்ல வந்து உமன் கேட்டார்கள் கைதரிசி இதெல்லாம் அது போய்யா நிப்படப்பா. கூட்டி கொண்டு போது உங்களுக்கு கோத்திரது வகை. ஆமா. அந்த காலத்துல நீங்க தான் பார்த்திருப்பீங்க. பெரிய அரசர்கள்லாம் சிம்மாசனத்துல உட்கார்ந்திருக்கும் போது 2 பொம்பளை மயில வச்சு மயில் இறகு மாதிரி வச்சு வீசிட்டே இருப்பாங்க. இந்த அம்மா மயிர் இறக வச்சா அப்படி வீசிட்டு இருக்காங்க. ஆமா, இவர் விஜய் ராஜா இவருக்கு விசிறாங்க. காற்றுல போது தூத்திக்கிறோமா. அதனால இந்த இடத்துல விட்டதை தட்டவங்க என்ன தொட்டதை விட்டகண்ட போகாம அதிகாலை சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு உனக்கும் கந்தனுக்கும் மணிபிடித்து காட்டுகிறேன். அப்படி இல்லை நான் நாரத மகிழ்ச்சி இல்லை வருகிறேன். சத்தியம் வருமா? பைத்தியம் நாரதரே பைத்தியம் முனிவரே. நம்ம முனி வேறு அப்புறம் அடி வேறு நக்கீரரே புலவரே இப்படி போய் சேர்ந்துட்டாரே நாரதரே. இப்படி போய் சேர்ந்துட்டாரு. போய் சேர்ந்துட்டாருன்னா போய் சேர்ந்துட்டாரு. இப்படி கோவமா போயிட்டாரு அப்படின்ற நாரத மகரிஷியை பார்த்து இத்தனை பேருக்கு முன்னாடி கூட்டி கொடுப்பன்ற வார்த்தை கேட்கலாமா? கேட்டிருக்கேன்னா காரணம் இல்லாம இல்லை. என்ன காரணம் அப்படின்னா இவர் இப்படிலாம் கோவப்படுத்தி அனுப்புனாதான் முருகர்கிட்ட போய் சொல்லுவார் கோவமா. அப்பதான் சுவாமி வந்து சீக்கிரம் என்னை ஆட்கொண்டு போவார் சொல்லி அவருடைய பாதார வந்து தேவைக்கு சீக்கிரம் அடைவே இப்படி ஒரு நாடகம் நடத்தினேன். சுவாமி வந்து சீக்கிரம் என்னை ஆட்கொண்டு போக வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கேன். வெற்றிவேல் முருகனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு